இந்த முறை நாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேத பாடத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதாவது பார்த்திங்கன்னா, கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குறாரு. உண்டாக்கும்போது ஒரே ஒரு சின்ன தவறு தான் பண்ணுறாரு ஆதாம். என்ன தவறு பண்ணிடுறாரு உங்களுக்கே தெரிஞ்சது தான், நான் சொல்ல தேவையில்லை. அவர் விபச்சாரம் பண்ணலை, பொய் சொல்லலை, களவு பண்ணலை, எதுவுமே பண்ணலை, கொலை பண்ணலை, எதுவும் பண்ணலை. ஒரே ஒரு தப்பு தான் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு தப்பு? கீழ்ப்படியாமல் போயிடுறாரு. கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதாவது வந்துட்டு இப்போ ஆதாம் ஏவாளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஏதோன் தோட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறாரு கர்த்தர். ஆயத்தப்படுத்தி எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே கனி மரங்கள், கிழங்குகள் வகைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாரு. நீங்கள் இது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாம் சந்தோஷமாக நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிட்டாரு. ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, அதாவது அங்கே ஒரு பழம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு? இந்த மனுஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணுவேன், இவன் எனக்கு கீழ்ப்படுகிறானான்னு பார்க்கணுன்றதுக்காக அதை வைக்கிறாரு. ஆனால் ஆதாம் வந்துட்டு அந்த ஒன்றுக்கு தான் கீழ்ப்படியாமல் ஒரு சின்ன பாவம் தான் இல்லையா, ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் போயிடுச்சு. அதனாலே இந்த உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டது. அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21 27. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியிருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒருவருக்கொருவர் நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஒருவருக்கொருவர்னா எல்லார் கூடவும் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதாவது சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்னொருத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுது. உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தாழ்த்தி கீழ்ப்படிய சொல்லி வேதம் சொல்லுது. அதை மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் எப்படி கீழ்ப்படியணும்னு சொல்லுது. அதாவது மனைவி வந்து புருஷனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், பிள்ளைகள் வந்துட்டு பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் முழுவதுமாக அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாரு. அதாவது வந்து பவுல் சொல்லும்போது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜீவியத்தில் ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் கர்த்தர் பிரதானமாக எதிர்பார்க்குறாரு. வெரி சிம்பிள். அது யாராக இருந்தாலும் சரி, போதகர் இருக்காருன்னா போதகருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும், மூப்பர் இருக்காங்கன்னா மூப்பருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், மனைவியாக இருந்தாங்கன்னா புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அதே மாதிரி பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இதுதான் உலகத்தின் முறைமையும் அப்படி தான் இருக்குது, வேதமும் அப்படி தான் சொல்லுது. எப்படி பிரதர் அது ரொம்ப கஷ்டமாச்சு? ஆமாம், கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆவியானவரும் நமக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் நம்மளை தாழ்த்தும்படியாக அவர் வந்து உதவி செய்வார். அதாவது என்ன சொல்லுது வேதம்? துன்மார்க்க வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, நான் சொன்னேன்ல, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தாழ்மை உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழ்ப்படிதல் வந்துடும். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படவே தேவையில்லை. அதாவது உலக பிரகாரமான வாழும்போது தான் நீங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆவியானவரோட இடைப்படுதலோட, அவரோட ஆவியானவரோட நிரப்புதலோடு நீங்கள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அந்த கீழ்ப்படுதல் வந்துட்டு உங்கள் போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிற எல்டர்ஸ்க்கு கீழ்ப்படுவீங்க. ஏன் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற மாதிரி எதாவது கேட்கும்போது பிள்ளைங்க இருப்பா நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாலண்டியராக போய் எடுத்து தருவீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஏன்னா ஆவியானவர் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களை தாழ்மையை தரித்து கொள்ளும்படியாக அவர் மாற்றி விடுவார். ஒரே ஒரு காரியம்தான், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழணும்னு சொல்லுது வேதம். ரைட்டுங்களா? அடுத்து அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை பற்றி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா ஆவியினால் நிரப்பப்பட்டு, அதாவது வந்துட்டு முதலாவது வந்துட்டு ஏசப்பா அங்கேருந்து அசண்டாகி பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள்னு சொல்லிட்டு போகிறாரு. சொல்லிட்டு போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா மேல் வீட்டாரில் கூடி இருக்கும்போது ஆவியானவர் வந்து அக்னிமயமான நாவுகளோடு இறங்கி அந்த அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் நிரப்புறாங்க இல்லையா, நிரம்பி வழிகிற. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
நிரம்பி வழிகிற அனுபவத்தில் கர்த்தர் நடத்துகிறாரு. ஆவியானவர் வந்து நிரம்பி வழியும்படியாக செய்கிறார். அப்போஸ்தலர் 4:8 வாசிங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. பார்த்தீங்கன்னா பேதுரு எழுந்து நிற்கிறான். அதுக்கு முன்னாடி தான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பேதுரு ஏசப்பாவை என்ன பண்ணுறாரு, மறுதளிக்கிறாரு இல்லையா. அவரை எனக்கு தெரியாதுன்றாரு, சபிக்கிறாரு. ரைட்டா? அப்படியெல்லாம் இருந்த ஒரு வாழ்க்கை பேதுருக்கு. ஆவியானவர் வந்து நிரப்பினதுக்கப்புறம் அந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ஏறத்தாழ 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா ஆவியானவர் வந்து இருதயங்களை திறந்து கொடுக்குறார். ஆவியானவர் வந்து ஒவ்வொரு இருதயத்தா திறந்து கொடுக்குறார். ஆவியானவரோட நிரப்பப்பட்ட வாழ்க்கையில் நம்ம வாழும்போது நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியது இருக்காரு, அவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவார். இருதயம் வந்துட்டு முன்னாடி இருக்கிறவங்களோட இருதயம் நிரம்பி வழியும்படியாக அவர் வந்து உதவி செய்யும்படியாக அவர் ஆயத்தப்படுத்திடுவாருங்க. அதுக்கடுத்து அப்போஸ்தலர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 29-32. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதாவது என்ன சொல்கிறாருன்னா பேதுரு இங்கே, மனுஷர்களுக்கு கீழ்ப்படிதை பார்க்குறதும் முதலாவது நம்ம தேவனுக்கு தான் கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்கிறாரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அநேகர் வந்துட்டு ஆவியானவரால் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கடைசி நாட்கள் பார்த்தோன்னா ஆவியானோட அபிஷேகம் சின்ன பிள்ளைகளிலிருந்து மூத்தவங்க வரையும் ஆவியானோட அபிஷேகம் நிரம்பி வழியுது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பூமியில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடைசி நாட்களில் நிற்கிறோம். கிருபையின் நாட்கள் முடிய போகிற இந்த வருஷங்களில் நம்ம எல்லாரும் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். நீங்கள் போய் கேட்டாவே போதும், ஆவியானவர் ஃபீல் பண்ணிவிடுவார் உங்களை. அவருக்கு வந்துட்டு கீழ்ப்படிஞ்சால் மட்டும் போதும். நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருக்கு நடந்தார்னா அவர் நடத்தி கொண்டு போயிடுவார். அது எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும் அவர் நடத்திக்கிட்டு போவார். அதாவது நிரம்பி வழிகிற அனுபவத்தில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே நிரம்பி வழிகிற அனுபவத்தில் நீங்கள் நடத்தப்படும் போது நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டியே இருக்காது. ஒன்றுமே கேட்க வேண்டியது, எல்லாமே ஆயத்தப்படுத்திருக்கோம். அடுத்தவங்க உங்கள் முன்னாடி நிற்கிற எல்லாரோட ஆத்மாவையும் அவர் வந்து திறந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது ஏசப்பா வந்துட்டு பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் என்ன சொல்கிறாரோ அவரோட காரியத்தை நிறைவேற்றும்படியாக அநேக இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா. நான் வந்தேன், அவரோட காரியத்தை நிறைவேற்றும்படியாக நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவருக்காக எல்லா ஆத்மாக்களுடைய இருதயத்தையும் ஏசப்பா ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரத்துக்கும் ஏசப்பா வந்துட்டு ஏசப்பா போனதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. யார் அது? எனி கெஸ்ஸஸ்? பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தவான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் உடலிலே தரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாரு. யார்? பவுல் சொல்கிறாரு இல்லையா. இதோ கிறிஸ்துவுடனே அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவ போலே மாறிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகிறாரோ பவுல் அங்கெல்லாம் அநேக ரட்சிப்பு, அநேக இருதயங்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறாரு. அநேக சபைகளை அவர் உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சமகாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பரிசுத்தவானுக்கு அந்த அபிஷேகம் வந்துட்டு கர்த்தருக்கு கொடுக்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு நம்ம அங்கே போய் நம்ம ப்ரேயர் பண்ணால் இந்த மிராக்கள் நடக்கணும், அந்த மிராக்கள் நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும்னு நினைக்கிறோம்ல. அப்படியெல்லாம் நினைக்காத ஒருவரை கர்த்தர் எழுப்புறாரு. பாருங்களேன், ஒரே ஒரு அற்புத அடையாளம் கூட இல்லை அந்த 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 பரிசுத்தவானுக்கு. அவர் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக ஆத்மாக்களை ரட்சித்தவராக இருக்கார். யார் அவர்? அதாவது டாக்டர் பில்லி கிரஹாம்னு நினைக்கிறேன் இல்லையா. அவர் தான். அவர் வந்து போய்ப்பா அவரோட குருசைடெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா சில நேரத்தில் அவரோட வீடியோஸ்லாம் போய் எடுத்து பார்ப்பேன், என்ன தான் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா வேறு ஒன்றும் இல்லை, அவரோட பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்பி வழிகிற அந்த அனுபவம். ஆவியானவர் வராரு, இருதயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. லட்ச ஆத்மாக்கள், அதாவது அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக நிரம்பி, நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, இதையும் எடுத்து பாருங்களேன். அவர் வராருனாவே இப்போ ஆஸ்திரேலியா போனாருன்னா ஃபுல் ஸ்டேடியமே நிரம்பி வழியுது. எங்கேருந்து தான் அவ்வளோ வராங்க, எப்படி வராங்க அவருக்கே தெரியாது போல். ஒன்று தான், ஒரே ஒரு அனுபவம் தான் அதில் இருக்குது, ஆவியானுடைய நிரம்பி வழிகிற அனுபவம். அந்த அவர் மேலே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் எல்லா ஆத்மாக்களும் அழைத்து வந்து ஏசப்பா வந்துட்டு இருதயத்தை திறந்து கொடுத்து ரட்சித்து கொள்கிறாரு.
அப்படின்னா பாருங்களேன், ஒரு அற்புதமே இல்லை. அவர் ஒரு மிராக்கல் பண்ணது மாதிரி அவரோட மினிஸ்ட்ரியில் எதுவுமே இல்லை. பட் he is த ஹையஸ்ட் சோல் வின்னர்ன்ட்டு எல்லா வேத அறிஞர்களும் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய இது இல்லைங்களா? இல்லையே, எவ்வளோ பெரிய பாக்கியம். என்னன்னா, அவர் தனக்காக எதுவுமே சேர்த்து வச்சுக்கல, அவர் தனக்காக எதுவுமே மேன்மை பாராட்டலை, அவர் தன்னை உயர்த்தும்படியாக எதுவுமே இல்லை. அந்த பரிசுத்த வாழ்க்கை, அந்த ஆவியானவருக்கு அடங்கி நடக்கிற அந்த வாழ்க்கை, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை, அவர் நிரம்பி வழிகிற அனுபவம். பார்த்தீங்கன்னா, நம்ம போய் வா 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 வான்னு கூப்பிட்டா கூட யாரும் வர மாட்டாங்க இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அதே இஃப் யூ ஹாவ் அ ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் உங்கள் மேலே இருந்து அது நிரம்பி வழியும் போது பார்த்தீங்கன்னா, அவரை போல் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனாவே எல்லாம் கூட வந்துடுவாங்க போல். பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன் வீடியோவை, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஆவியானவர் வந்து அப்படியே லட்சக்கணக்கில் உட்காந்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அவர் ஒரு கால் கொடுத்தாவே ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிற ஆத்மாக்களே 50,000 பேர் இருப்பாங்க போல். வந்து நின்று அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னா, வேதம், ஆவியானவர், பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. நாமும் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆவியானவரோட அனாயிண்டிங்கோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவாருங்க. அடுத்து வாசிப்போம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். என்ன சொல்லுது வேதம்? ஓகே, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும்னு சொல்லுது. ஓகே, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் கீழ்ப்படியணும்னு சொல்லுது. ரிலேஷன்ஷிப்னா புருஷன், மனைவி, பிள்ளைங்க, அப்பா, அம்மா, ப்ளஸ் பாஸ்டர் ஐயா, போதகர், இவங்க எல்லாருக்கும் கீழ்ப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க சொல்லுது. அதாவது அரசாங்கம் ஏதாவது ஒரு உத்தரவு போட்டாலும் அதுக்கு கீழ்ப்படிந்து நடங்கன்னு சொல்லுது. இங்கே ஒரு அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கலெக்டர், அந்த மாதிரி அதிகாரத்துக்குள்ளாக இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு அரசாணை வரும்போது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்க சொல்லுது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஸ்தாபனத்தில் போய் வேலை செய்யும்போது அங்கே மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லுது வேதம். நம்ம இங்கே சபையில் மாத்திரம் இல்லை, வெளியிலையும் கூட நம்ம வேலை செய்யும்போது வேலை ஸ்தானத்தில் கூட கீழ்ப்படிந்து நடக்க சொல்லி தான் வேதம் நமக்கு கற்றுத்தருது. இப்போ இப்படி கீழ்ப்படிந்து நடந்தால் என்னெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்களேன். எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். அதாவது திருப்தியாக நடத்துவார். அவர் திருப்தியாக நடத்துறதுன்னா என்ன? உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுரும். ஒன்றுத்துக்கும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உடைய தானியத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. சாப்பாட்டுக்கு ஒரு குறையும் இருக்காது, ஒன்றுத்துக்கும் குறைவே இருக்காது. அவர் ஆசீர்வாதமாக நடத்திடுவார். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டும் போதும், ஆசீர்வாதமாக நடத்திடுவார். நீங்கள் கேட்கலாம், பிரதர் அந்த பாஸ்டர் இப்படி இருக்காங்களே, இந்த பாஸ்டர் இப்படி இருக்காங்களே, இந்த ஊழியக்காரர் ஏழ்மையாக இருக்க, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம வேதத்தை பார்த்து அவங்களோட அழைப்பு வேறவா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் போய் அதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவர் அப்படி இருக்காரு, ஆசீர்வாதம் எல்லாம் இல்லாமல் இருக்காங்க, அவங்க பட்னியாக இருக்காங்க, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பைபிள், கர்த்தர். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட அழைப்பும் ஒவ்வொரு மாதிரி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார், அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது சவுலை அபிஷேகம் பண்ண போகிறாரு. சவுலை பார்க்கறதுக்கு சவுல் வந்துட்டு சாமுவேல் ஐயா பார்க்குறாரு. சாமுவேலை விட்டு பிரியும் போது பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுறாராம், வேறே இருதயத்தை கொடுத்துட்றாராம். புரியுதா உங்களுக்கு? கூடவே இருக்கார் உங்கள் கூடவே. உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது, நீங்கள் தான் அதை நம்ப மாட்டேறீங்க, நீங்கள் தான் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. விசுவாசித்து அவரை பற்றிக்கிட்டுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ நடந்து போனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, உட்காந்துருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் பண்ணலாம். அவர் எப்பவுமே இருப்பார். ஆவியாகிய தேவன் பாத்ரூமில் இருந்தாலும் இருப்பார் அவர். நீங்கள் அங்கேயும் கூட ஸ்தோத்திரம் பண்ணலாம், பாட்டு பாடிக்கினே நீங்கள் வந்து தூச்சிக்கிட்டே இருக்கலாம். இஸ் ஆல்வேஸ் வித் யூ. நம்மளை விட்டு போகவே மாட்டார் அவர். நீங்கள் ஒன்றா நினைக்கலாம், நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன். அதான் பாவம்லாம் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டாரு இல்லை, எல்லாமே விலைக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாரு. அதை பற்றி திங்க் பண்ணவே வேண்டியதில்லை நம்ம.
அவரை சார்ந்து இருக்கா, அவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், அவ்வளோதான். திரும்பி அப்படியே நெருடுதல் இருந்துன்னா முட்டி போட்டு ஜெபம் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் மன்னிச்சிட்டீங்க ஏசப்பா, தேங்க்யூ லார்ட், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஏன் சொல்கிறேன்னா, இந்த சபையை விட்டுட்டு வந்துட்டு யாராவது போயிட்டீங்கன்னாவே இருதயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வரும்போது யாராவது ஒரு ஆத்மா பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஐயோ அந்த ஃபேமிலி என்னாச்சோ தெரியல, ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து வாசிப்போம். அதாவது உபாகமத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்த சில பாத்திரங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடந்த சில பாத்திரங்கள். இப்போ முதல்ல கர்த்தருக்கு யாரெல்லாம் கீழ்ப்படியல, எதனால, என்னென்ன ஆசீர்வாதம் அவங்க எழுந்துட்டாங்கன்னு பார்ப்போமா? அதாவது வந்துட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அந்த பாத்திரம். முதலாவது ராஜா யார்? சவுல். அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாரு. ஏன் இழந்து போயிடுறாரு? ஒரே ஒரு காரணத்தினால்தான் இழந்து போயிடுறாரு. எதனால் இழந்து போயிடுறாரு? கீழ்ப்படியாமல் போயிடுறாரு. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1-26. அவர் வந்துட்டு கீழ்ப்படியாமல் போயிடுறாரு. கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிடுறாரு? அதில் உள்ள ஆடு மாடுகளை நல்லா இருக்கிறத வந்துட்டு அவர் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிறது மட்டும் இல்லை, கேட்கும்போது பொய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏசப்பாக்காக நான் பலி செலுத்துறதுக்காக இதை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாரு சாமுவேல் கிட்ட. அதனால தான் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதில் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன சொல்லுது? நம்ம கூட சொல்கிறோம்ல, எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏதாவது ரூட் கண்டுபிடிச்சி சொல்கிறோம். அது இல்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். ஒபீடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைய தான் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, என் பிள்ளை நான் சொன்னவொன்னே எழுந்து வரானு, என் பிள்ளை நான் சொன்னவொன்னே போய் படிக்கிறானு, நான் சொன்னவொன்னே சாப்பிட்றது என் பிள்ளை. ஸோ கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்ணிடுறாரு ஏசப்பா? சவுலை, அவரோட ராஜ்யபாரத்தை தள்ளி விட்டுறாரு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அவர் தனக்கு இருந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போயிடுறாரு. அவருக்கு பிரியமான இன்னொரு பாத்திரத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். யார் அவர்? தாவீதுக்கு அவருடைய ராஜ்யபாரம் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார், இஸ்ரவேல் கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். அவர்களும் என்ன பண்ணிடுறாங்க? கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. எடுத்து வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நெகேமியா 9:29. அவர்களை உம்முடைய நியாயப்பிரமாணத்துக்கு திருப்ப அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்து பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து தங்கள் தோலை முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். இங்கே பாருங்களேன், வேதம் அழகாக பதிவிடுது. அவர் தெரிந்து கொள்கிறார், ஆனால் அவங்க வந்துட்டு கீழ்ப்படியாமல் போயிடுறாங்க. கழுத்தை கடினப்படுத்துகிறோம், அதாவது பெருநெஞ்சன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் அவருக்கு போயிடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, அநேக அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஏசப்பா விட்டு தள்ளி போயிடுறாங்க. ஏசப்பா அதனாலே அவங்கள என்ன பண்ணுறாரு? பனிஷ் பண்ணிடுறாரு. அதாவது 11 நாள் பயணம் எங்கே? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு 40 வருஷம் சுற்றி அடிக்கிறாரு. அந்த சந்ததியெல்லாம் சாகும் வரையும் அவங்க வனாந்திரத்தை சுத்த விடுறாரு. நான் யார், எவ்வளோ பெரிய தேவன்ட்டு காட்டுறாரு. அற்புத அடையாளங்கள்னால் காட்டுறாரு. 10 அற்புதங்களை காட்டுறாரு. செங்கடலை பிறக்கிறாரு, யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படியாக பண்ணுறாரு. அநேக கடந்து வருகிறாங்க. ஆனாலும் வருத்தத்தோடு தான் கடந்து வருகிறாங்க. ஏன்னா கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. ஏசப்பாவை தள்ளிட்டு வேறு தெய்வங்களை நாடி அவங்க எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் கோபப்படுறாரு. இங்கே பாருங்களேன் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகம் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க? பரிசுத்த தலத்தை விட்டு ஏசப்பாவை என்ன போட்டிருக்கு வேதம்? தூரமாக தள்ளி விட்டுறாங்க. அவரே தள்ளி விட்டுறாங்க. அவரோட ஆலயத்திலேருந்து அவரே தள்ளி விட்டுட்டு அந்த ஆலயத்தில்
அந்நிய தேவதைகளை எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அதுக்கு தூபம் காட்டுறதும் அதை வணங்குறதுமா அவங்க மாறி போயிடுறாங்க. அதனால ஏசப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு பாருங்களேன். ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு அழகான வசனம் பதிவிட்டிருக்காரு எரேமியா தீர்க்கதரிசி. அதை எடுத்து வாசிங்களேன், என்ன கஷ்டப்படுறாரு பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஏசப்பாவே கேட்குறாரு. அவங்கள மட்டும் கேட்கல, நம்ம அவரை விட்டு விலகி போகும்போது அதே கொஸ்டினை நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். நான் என்ன உங்களுக்கு செய்யாமல் இருந்தேன், என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீங்க எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதே காரியத்தை தான் நம்மளை பார்த்தோம். நம்ம அவரை விட்டு நம்மளோட சுயபலத்தில் நிற்கும்போது, நம்ம அவரை விட்டு தள்ளி போயிடும்போது, அவரோட அனாயிண்டிங் இல்லாத போது, வேறு மனுஷங்களை நம்பி போகும்போது அவர் சேம் கொஸ்டின் நம்மளையும் பார்த்து கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? அதே தான் கேட்டுட்ருக்காரு நம்மளை பார்த்து. அதனால் வந்துட்டு அவரை மட்டும் என்றைக்குமே விடக்கூடாது. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ கீழ்ப்படிந்து நடந்த சில பாத்திரங்களை பார்ப்போமா? இவங்க 2 பேரை பார்த்தோம், 2 எக்ஸாம்பிள்ஸ். கீழ்ப்படிந்து நடந்தவங்க, கீழ்ப்படியாமல் நடந்தவங்க. கீழ்ப்படுகிற பாத்திரத்தை பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், ஒரு தேவ மனுஷன் எவ்வளோ அழகாக கீழ்ப்படிதார் பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்களேன், ஆபிரகாம் வந்துட்டு அவர் வந்துட்டு எப்படி கூப்பிட்றோம், நம்ம விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறோம் இல்லையா? அவர் வந்துட்டு எவ்வளோ கீழ்ப்படுகிறார் பாருங்களேன். என்ன சொல்கிறாரு ஏசப்பா? அந்த வேத பகுதியை நீங்கள் இப்போ படிக்கும்போது ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதாவது வந்துட்டு ஆதியாகமம் 22 எழுதுகிறாரு, நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கேன்னு சொல்லுவார். ஏசப்பா வந்துட்டு ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்துட்டு 100 வருஷம் கழித்து பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளையை நீ வந்துட்டு பலி செலுத்தணும்னு சொல்லும்போது ஏசப்பா, அதாவது கர்த்தரே வந்துட்டு எப்படி எழுதுறாருன்னா, நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கேன்னு அந்த வேர்ட்ஸ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, இன்னும் இவ்வளோ நேசித்து எழுதியிருக்கேன் இந்த வேத பகுதின்னு இருக்கும். அவ்வளோ நேசிச்சிருக்கார் ஆபிரகாம் தன் ஒரே பிள்ளைய. அந்த ஒரு பிள்ளைய நீ எனக்காக போய் பலி செலுத்து மோரியா மலையிலன்னு சொல்கிறாரு. இவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு பார்க்குறாரு. ஆபிரகாம் ஒன்றுமே பேசவே இல்லை. இன்னும் ஒரு கீழ்ப்படிதல் பாருங்களேன். யாராவது பண்ணுவோமா? யாருமே பண்ண மாட்டோம் இல்லை. வாயை மூடிட்டு கிளம்பி போகிறார் அவர். சேனம் கட்டி கட்டையை எடுத்துக்கிட்டு தீவட்டி எடுத்துக்கிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு 3 நாள் பயணமாக மோரியா மலைக்கு போகிறாரு. அதை விட ரொம்ப பியூட்டிஃபுல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈசாக்கோட கீழ்ப்படுதல். பையன் பார்த்தீங்கன்னா 14 வயசுன்னு சொல்லுது வேதத்தின்படி. 14 வயசு பையனா ரொம்ப வாலிபமான பிள்ளை. அந்த பிள்ளை கேட்குது, அப்பா கட்டை இருக்குது, தீவட்டி இருக்குது, ஆடு எங்கே சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதுக்கு? அங்கே பாருங்கள் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, அதை கர்த்தர் பார்த்துக்குவாருன்றாரு. கர்த்தர் பாருங்கள் எப்படி நடத்துகிறாரு அந்த பிள்ளையில்ல. அங்கே போய் நின்னவொன்னே பிள்ளையை கையை கட்டும்போது உதறி விட்டு ஓடி போயிருப்பாங்க. ரமேஷ் மாதிரி இருந்தா, நான் உங்களை சொல்லலை. உதறி விட்டுட்டு, ஏன்னா 114 வயசு தகப்பன், ஈஸி வயசானவங்க இல்லை, பலன் இல்லாதவங்க, தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடலாம். கையை கட்டும்போது, படுக்க வைக்கும்போது கூட எதுவுமா சொல்லலை. அந்த பிள்ளை வந்துட்டு கீழ்ப்படிது, தகப்பனுக்கு கீழ்ப்படுது, பரம அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நடக்குது. ஏன்னா ஆபிரகாம் அவ்வளோ உறுதியாக கர்த்தரை பற்றிக்கிட்டு இருந்தார். பிள்ளை பார்க்குது, ஓகே ஃபாதர் பரிசுத்தமாக இருக்கார், கீழ்ப்படிந்து நடக்கிறாரு, அவர் சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கும், சரி நம்ம படுத்துக்குவோம், என்ன தான் நடக்குதுன்ட்டு. அவர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. யாரே பரலோகத்தின் தேவன் மேலே. இன்னொரு ட்ரஸ்ட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, ஆபிரகாம் வாழ்ந்த தேவனுக்கு பயந்து வந்த வாழ்க்கை. அங்கே தான் அந்த கீழ்ப்படுதல் இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. சிறு பிள்ளைகள்லாம் கீழ்ப்படவே மாட்டாங்க, அதுவும் வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படவே மாட்டாங்க. தன்னை சாக்ரிஃபைஸ் ஆக போகிறோன்னு தெரிஞ்ச கூட பிள்ளை படுத்துக்கிட்டு இருக்கு, எழுந்து ஓடலை. இன்னும் ஒரு கீழ்ப்படுதல் பாருங்களேன், 2 கீழ்ப்படுதல். ஆபிரகாமின் கீழ்ப்படுதல், அங்கே ஈசாக்கின் கீழ்ப்படுதல். ரொம்ப அழகாக இருக்குது இல்லை? இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது வந்துட்டு ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுறாரு, தாம் வந்துட்டு பொருத்தனை பண்ணின ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஒரே மகளை பலி செலுத்திடுறாரு. யாரு?
கரெக்டு தான். எஃப்தான்ற தெய்வ மனுஷன் பாருங்களேன், அது படிக்கும்போதெல்லாம் அப்படியே ஜீவனே போயிடும் போல. எப்படி இந்த மனுஷனால் முடியுதுன்ட்டு எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29லேருந்து 40. நியாயாதிபதிகள் 11:29லேருந்து 40. பொருத்தனை பண்ணிடுறாரு. ஆனால் அவர் ஜெயம் கொண்டு வரும்போது யார் வராங்க வீட்டிலேருந்து? எழுத்த மாதிரி தன்னுடைய ஒரே மகள் வந்துட்டு, கன்னி பெண் வந்துட்டு முன்னாடி வராங்க. அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அவ்வளோதான், ஜீவனே போயிருக்கும். பட் இருந்தாலும் கர்த்தருக்குன்னு பொருத்தனை பண்ணதுனால சர்வாங்க தகன பலியாக தன்னுடைய மகளை கொடுத்துட்றாரு ஏசப்பாக்கு. எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் பாருங்களேன். நினச்சி கூட பார்க்க முடியாத கீழ்ப்படிதல். ஏன்னா ஒரு தகப்பனா எனக்கு தான் தெரியும், எல்லாம் அநேக தகப்பன்மார்கள் இருக்கீங்க, பெண் பிள்ளையை ரொம்ப பிடிக்கும் இல்லையா நமக்கு, இல்லை? அதையே பொருத்தனை பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அவர் கிருபாதார பலியாக கொடுத்துட்றாரு தன்னுடைய மகளை. என்ன ஒரு கீழ்ப்படிதல் பாருங்களேன், யாரும் நினச்சே பார்க்க முடியாது. இன்னொரு பாத்திரமும் எனக்கு மிக விரும்பிய பாத்திரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முழு குடும்பமே கீழ்ப்படிந்து நடக்குது கர்த்தருக்குன்ட்டு. எனி கெஸஸ் சொல்ல முடியுமா? முழு குடும்பமே கீழ்ப்படியுது. இண்டிவிஜுவல் பாத்திரம் கீழ்ப்படுறாங்க, அடுத்து ஒரு குடும்பமே கீழ்ப்படுது. இங்கே பாருங்களேன், தன்னுடைய தகப்பன் சொல்லிட்டாருன்றதுனால முழு குடும்பமும் கீழ்ப்படிந்து நடக்குது. நாங்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முழு குடும்பமும் கீழ்ப்படுது. அதனால் அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்க, நேரம் இல்லாத காரணத்தினால 1லேருந்து 14 முழுக்க வாசிச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு கீழ்ப்படிதல் நடக்குது. அந்த முழு குடும்பமும் கர்த்தருக்கு பயந்து நாங்கள் தன்னுடைய தகப்பனுடைய சொல்ல தட்ட மாட்டோம், நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போன்னு கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நடக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கானாவூர் கல்யாணம் இல்லையா? நீங்கள் போய் வீட்டில் வாசிச்சிங்க. யோவான் எழுதினது புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 11. அந்த 1லேருந்து 11 நம்ம வாசிக்கும் போது யார் கீழ்ப்படுகிறா? திராட்சை ரசம் குறைவாயிருது. ஏசப்பா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? யார் கீழ்ப்படுகிறாங்க? வேலைக்காரர்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படுகிறாங்க. அதில் குடம் ஃபுல்லாக தண்ணியை நிரப்புங்க. கீழ்ப்படுகிறான் அந்த வேலைக்காரன், போய் நிரப்புறாங்க. முண்டை எடுத்துகிட்டு போயிட்டு பந்து விசாரிப்புக்காரன்கிட்ட கொடுத்து பந்தியை பரிமாறுங்கன்றாங்க. அவன் கீழ்ப்படிந்து நடக்கிறான். அவன் அவ்விசுவாசம் ஒன்றும் கொள்ளவில்லை. அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினாலே அங்கே தண்ணீரானது திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் பாருங்களேன். இல்லை, ஏசப்பா சொன்னார் என்ற அந்த ஒரே காரணத்துக்காக கீழ்ப்படிந்து நடக்கிறாங்க. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். ஓகேவா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். யாருக்கு கீழ்ப்படிந்துறா? தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார் ஏசப்பா இல்லையா? அவர் வந்துட்டு பிதாவுக்கு ஒப்பானவர், ஆனாலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு, பூமிக்குரிய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாருங்களேன், ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த ஆபிரகாம் ஒருத்தருடைய கீழ்ப்படியாமையினாலே உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டுருச்சு இல்லையா? ஆனால் ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே, யார்? ஏசப்பா வந்து கீழ்ப்படிந்து நடந்து அவர் வந்துட்டு மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதாவது வசனம் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். புரியுதா உங்களுக்கு? எஸ், அதாவது மரண பரியந்தம்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரால் ஒருத்தரால் தான் பண்ண முடியும் போல், வேறு யாரும் பண்ண முடியாது போல். அவ்வளோ தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு ஒப்பாக இருந்தும் அவருக்கு அதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படுத்தி தாழ்த்தினார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:8. பிலிப்பியன்ஸ் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்களேன், அவர் வந்துட்டு கீழ்ப்படுகிறார் எல்லாத்துக்கும். அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படிந்து நடக்கிறார் ஏசப்பா. அதனால்
இன்றைக்கி பார்த்த வேத பகுதியில் கீழ்ப்படியாமல் நடந்தவங்களையும் பார்த்தோம். அதனால் என்ன ஆசீர்வாதத்தை அவங்க எழுந்து போயிட்டாங்கன்னு பார்த்தோம். முதலாவது மனுஷனுடைய பாவமே அதுதான். நாம் ஒவ்வொருவரும், அதாவது முதல்ல வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து நடந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் ஜெயமாய் முடித்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில் நம்ம கடந்து செல்ல தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கார். எழுந்து நிற்போமா?